நம் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவதற்கு தேவை தீப்பெட்டிதான் என்று திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீப்பெட்டி சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் கதிரவன் இடம் கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்கள். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர்கள் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீப்பெட்டி சின்னத்தில் பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு திறந்தவெளி வேனில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்று மதிமுக வேட்பாளர் வைகோ கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரகநெறி, உப்புப்பாறை, காஜாப்பேட்டை, சங்கிலியாண்டபுரம், டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொதுமக்களிடம் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்த போது 2024 யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற தேர்தல், நம் வாழ்க்கையிலும் நம் வீட்டிலும் ஒளியேற்றக்கூடிய தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும், மதவாத அரசியலா என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல், மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பொதுமக்களிடம் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.